ஹே கைஸ், நாளைக்கு ஜூலை 30 டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் ஆக போகுது. நேற்று இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்துச்சு. ப்ரீமியர் முடிஞ்ச பிறகு நிறைய ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் படம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக மறைச்சு வச்சிருந்த சேடி சிங்கோட கேரக்டர் ரிவீல் ஆகிருக்கு. அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று நடந்த ப்ரீமியர் ரெட் கார்பெட்டில் பாப் ஸ்டார் ஸ்டீவ் லேசி, நான் அந்த படத்தில் ஜீன் கேரக்டருக்காக தான் வெயிட் பண்ணுறேன், அவங்க தான் முக்கியமான வில்லன்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. அதாவது சேடி சிங் எக்ஸ்மேன் பவர்ஃபுல் கேரக்டரான ஜீன் கிரே கேரக்டரில் தான் நடிக்கிறாங்கன்னு கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. அவங்களோட மைண்ட் கண்ட்ரோல், டெலிபதி பவர்ஸ் தான் இந்த படத்தில் பெரிய ட்விஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ப்ரீமியர் பார்த்த நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சாம் ரேமியோட ஸ்பைடர்மேன் 2 படத்துக்கு அப்புறம் வந்த படங்களில் பெஸ்ட் ஸ்பைடர்மேன் படம் தான் அது, இந்த படம் தான் ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் சேடி சிங்கோட ஆக்டிங் இந்த படத்தில் சூப்பராக இருக்கணும், தனித்துவமாக தெரியுதுன்னு பாராட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேடி சிங் ஒரு சீன் ஸ்டீலர் அப்படின்னும் பாராட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் டாம் ஹாலண்டோட ஆக்டிங் ரொம்பவே எமோஷனலாகவும் தத்ரூபமாகவும் இருக்குன்னு ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் ஆக்ஷன் சீன்ஸ், வெப் ஸ்விங்கிங் சீன்ஸ்லாம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இதுதான் நிறைய பேர் சொன்ன முக்கியமான பாயிண்ட்ஸ். நீங்கள் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு வெயிட் பண்ணுறீங்களா? நாளைக்கு இந்தியாவில் ஒரு நாள் முன்னாடியே ரிலீஸ் ஆகுது. எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க? ஜீன் கிரேவா சேடி சிங்கை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் எக்ஸைட்டாக இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி பார்க்கலாம். பாய் கைஸ்.